ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராய்ச்சிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கல்லையோ மரத்தையோ விக்கிரகத்தையோ நாம் ஆராதிக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் பாதாளத்தை வென்றவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்ம மாறாத தேவனை, இருக்கிறவராகவே இருக்கிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டோம். ஆபிரகாம் ஆராதித்த அதே தெய்வத்தை அதே நிலைமையில நம்ம ஆராதிக்கிறோம். அவர் எப்படி ஆண்டவரை ஆராதித்தாரோ, அவருக்கு என்ன கிரியைகளை செய்தாரோ அதே கிரியைகளை நமக்கும் செய்வதற்கு அவர் போதுமானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உண்மையுள்ள தெய்வத்தை, மாறாத தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 37:34 வசனம். போதும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி நாம் செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுவீராக. உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை விளங்கி கொள்ள அவர்களுக்கு தேவையான ஏற்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நீ தந்தரும் செபிக்கிறோம். பேசுகிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ள கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்தருள்வீராக. ஆவியானவர் நீர் அவளோடு இடைபட முடியாது, பேச முடியாது ஜெபிக்கிறோம். பேசுகிற வார்த்தைக்கு அடியேனே உட்படுத்தி நான் செபிக்கிறேன். பேசுகிற வார்த்தைக்கு நானும் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். உங்களுடைய கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு வார்த்தை தருகிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கும் போது, கர்த்தருக்காய் அவருடைய வழிகளை கை கொண்டு நம்ம காத்திருக்கும் போது அவர் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, பூமியில நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பூமி முழுவதும் சுதந்திரித்துக் கொள்வோம்னா பூமி முழுவதும் நம்ம சுதந்திரிக்க முடியாது. பூமியில நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை, நமக்கென்று என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் கர்த்தருக்காய் நம்ம காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பாருங்க, அநேக நேரங்கள்ல ஜனங்கள் செய்கிற தவறுதான். கர்த்தருக்காய் காத்திருப்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. கர்த்தருக்காய் நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டறிந்து சங்கீதக்கான தாவீது சொல்லுவதை பார்க்கணும். கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்கிறது மிகவும் அவசியமா இருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அந்த காத்திருத்தல் என்றாலே அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பொறுமை அவசியமா இருக்கிறது. பொறுமை இருந்தாதான் நாம கர்த்தருக்காய் காத்திருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே எந்த காரியத்தையும் நமக்கு காலம் குறிப்பிட்டு எந்த ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நமக்கு தருகிறதல்ல. இந்த வருஷத்துல இந்த காலத்துக்குள்ள உனக்கு இப்படியான நன்மைகள், இப்படியான ஆசீர்வாதங்களை உனக்கு நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லி காலகட்டங்களை குறிப்பிட்டு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையோ வாக்குத்தத்தையோ நமக்கு ஆண்டவர் தருகிறதில்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருவார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். ஆனா அது காலகட்டம் நமக்கு தெரியாது. எவ்வளவு காலம் நம்ம அதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. அதனால்தான் பொறுமை மிகவும் அவசியமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொறுமை இல்லாவிட்டால் நாம் கர்த்தருக்காய் காத்திருக்க முடியாது. ஏன்னா எப்பொழுது எது வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. அதனால கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு தாம் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தங்களை அவர் நினைத்து
நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 6:15. பாருங்க, ஆபிரகாமை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படி அவர் காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களோ போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கடற்கரை மணலைத்தனையாய் உன் ஜனங்கள் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனாலும் வாக்குத்தத்தை பெற்ற பிற்பாடும் அவருக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால்தான் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறார், தேவரீர் எனக்கு என்ன தருவீர்? புத்திர சந்தானம் அருளவில்லையே, நான் பிள்ளை எல்லாம் 2 தடவை கேட்கிறார், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கும்போது இந்த காரியங்களை குறித்து கேட்கிறார். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன். அப்ப சந்ததி பெருகும் நிச்சயமாய். ஆனா அது எந்த காலகட்டத்தில், எவ்வளவு காலகட்டத்தில் இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை உண்டாகும் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு சொல்லப்படவில்லை. இந்த வயதுலதான் அவனுக்கு புத்திர சந்தானத்தை தருவேன் என்று சொன்னால் நிச்சயமா ஆபிரகாமுக்கு அது ஒரு காத்திருக்க முடியாத இடர்ல தான் இருக்கும். உனக்கு 100வது வயதுல தான் நான் குழந்தையை தருவேன் என்று சொல்லியிருந்தால் அது நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு ஒரு பய உணர்வை தான் உண்டாக்கி இருக்கும். எதுவுமே சொல்லல. ஆனாலும் கர்த்தருடைய அந்த வார்த்தையின் மேல் அவர் நம்பிக்கையாய் காத்திருந்தார். அது அவருக்கு விசுவாசமாய் காத்திருந்தார். அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தருக்காய் பொறுமையோடு நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில நேரங்களில் அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு மாதங்கள் ஆகலாம், வருடங்கள் ஆகலாம், சில நேரம் பல வருடங்கள் கூட ஆகலாம். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் நிச்சயமாய் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர். அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்வார், சொன்னதை மாற்ற மாட்டார். ஆனா காலத்தை நம்ம நிர்ணயிக்க முடியாது. இந்த காலகட்டத்துக்குள் எனக்கு இந்த நன்மை வரும், இந்த ஆசீர்வாதம் வரும், இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி தருவார் என்று நாம் காலகட்டங்களை நம்ம நிர்ணயிக்க முடியாது. அதுதான் நமக்கு இருக்கிற அந்த காத்திருத்தல் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. அது காலகட்டம் அந்த ஆண்டவர் சொல்லியிருந்தா நம்ம வேறு ஏதாவது செய்து தவறான காரியத்தை நம்ம செய்து விடுவோம். எப்பொழுதுமே காலகட்டத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது இல்லை. ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். நம்ம நிச்சயமாய் காத்திருப்பது, பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. பாருங்க, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறதோ, இந்த சங்கீதம் 37 நம்ம வாசிக்கும் போது கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளின்படி நம்ம வழிகளை, அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருக்கு நம்ம காத்திருத்தல் என்பது தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம காத்திருக்கிறோமா என்பது முக்கியமான காரியமா இருக்கிறது. வெறும் ஏதோ நம்ம ஒரு காரியத்தை மனதிலே வைத்து கொண்டு ஆண்டவர் தருவார் என்று சொல்லி நாம காத்து கொண்டு அது கிடைக்கவில்லை என்றால் நம்ம உடனே நமக்கு வருத்தம் வருகிறது. அது பிரயோஜனம் இல்லாத ஒரு வருத்தம். தேவனுடைய நம்ம காத்திருப்பதும் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய், அவருடைய வாக்குத்தத்தின் மேல் நம்பிக்கையாய், இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம காத்திருக்கிறோமா என்பது முக்கியமான காரியமா இருக்கிறது. நாமளே மனதில் ஏதாவது ஒரு காரியத்தை நிர்ணயித்து கொண்டு, நாமளே ஏதாவது ஒரு காரியத்தை மனதில் நம்ம ஆசையை வைத்துக் கொண்டு நான் கர்த்தர் அதுக்காய் காத்திருக்கிறேன், அதை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம காத்திருந்தால் நிச்சயமா அது நடக்காது. இப்ப ஆபிரகாம் பெரிய செல்வ சீமானா இருந்தார், சரி. ஆனாலும் அவர் உடனே என்னை ஆண்டவர் இந்த தேசத்தை என்னுடைய சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார், கானான் தேசத்தை ஆண்டவர் என்னுடைய சந்ததிக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, அப்ப நான் கானான் தேசத்துடைய ராஜாவை என்னை நிச்சயமாய் ஆண்டவர் மாற்றுவார், எனக்கு ராஜாவை நான் மாறுவேன் என்று சொல்லி நான் அதற்காய் என்னை ராஜாவாய் ஆண்டவர் மாற்றுவார் என்பதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் காத்திருந்தால் அது அவருடைய காத்திருத்தது வீணா இருக்கும், அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காத்திருத்தலா இருக்கும். ஆனா ஆபிரகாம் அதை செய்யல. அவர் சொல்லியிருந்தா
அவர் சந்ததியை பெருக பண்ணுவார். அப்ப சந்ததியை பெருக பண்ணுவார்னா புத்திர சந்தானத்தை நிச்சயமா ஆண்டவர் தருவார். அதுதான் அவருக்கு அந்த வார்த்தையின் மேல் மாத்திரம்தான் அவர் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் காத்திருந்தார ஒழிய இவராகவே ஒரு காரியத்தை கற்பனை பண்ணி கொண்டு காத்திருக்கல. கானான் தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்ன உடனே கானான் தேசத்துக்கு நான் ராஜாவாவேன் என்று அவர் காத்திருக்கவில்லை. அவர் புத்திர சந்தானத்துக்காய் காத்திருந்தார் என்று நாம பார்க்கிறோம். காத்திருத்தல் ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஆண்டவர் அதை மிகவும் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஏசாயா, அதுக்கு முன்பாய் எரேமியா 10வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 10:36. எரேமியா 10:36 இல்லையோ, தப்பா குறிச்சிருக்கேன். தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும். சரி, அதை விட்டுருவோம். சரி, ஏசாயா 64:4 வாசிக்கலாம். கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை பாருங்க, எவ்வளவு பெரிதான நன்மை. இப்ப நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை நாம் நினைத்து பார்த்திராத நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு மனதில் கூட நம்ம நினைத்திருக்க முடியாது. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், அவரே அல்லாமல், அவரை தவிர வேறு ஒருவருக்கும் அவர் பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மையை ஆண்டவரை தவிர வேறு ஒருவராலும் அதை அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் அதை யாருக்கும் சொல்லுகிறதும் அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மையை குறித்து அவர் மற்றவங்களுக்கு ஆண்டவர் எதுவும் வெளிப்படுத்துகிறதும் இல்லை, சொல்லுகிறதும் இல்லை. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்காய் கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த நன்மைகளை தரும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த காரியம்லாம் நாம் கேட்கவே இல்லையே, ஆண்டவன் நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறாரே என்று சொல்லி நாமளே ஆச்சரியப்படத்தக்கதாய். ஏன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. யாருமே பார்த்திராத நன்மைகளை ஆண்டவர் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம காத்திருந்து அவருடைய வழிகளை நம்ம கை கொள்ளும் போது அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் அது பெரியவைகளா இருக்கிறது. அது நம்முடைய இருதயத்திலே நம்ம யோசித்து பார்த்திராத நன்மையை, நம்ம எதிர்பார்க்காத நன்மையை நமக்கு எதிர்காலத்துக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறது. அது நிச்சயமான காரியமா இருக்கிறது. அதனால நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்பட நம்ம தேவையில்லை. நமக்கு பொறுமையாய் நம்ம கர்த்தருக்காய் நம்ம காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, வேதத்துல கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுல கொஞ்சம் ஒரு சின்ன தவறு பண்ணினதுனால அந்த நன்மையை இழந்து போன நன்மையை எத்தனையோ பேர் அந்த நன்மையை இழந்து போயிருக்கிறார்கள். நம்ம 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல சவுல் ஒரு மதியீனமான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறத நம்ம பார்க்கிறோம். சாமுவேலுக்காக இவர் காத்திருக்கிறார். ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அறியும்படிக்கு சாமுவேலுக்காய் அவர் காத்திருக்கிறார். சாமுவேல் இந்த ஒரு குறித்த நாள்ல நான் வருவேன் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லி இருக்கிறார்.
அவரும் சாமுவேலுக்காக காத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது ஜனங்கள் அவர்கள் எல்லாம் இவரை விட்டு சிதறி போற நேரம் ஆக ஆக ஜனங்கள் இவர் கூட இருந்த யுத்தத்துக்கு தயாரா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலை விட்டு சிதறி போய் கொண்டிருக்கிறாங்க. ஜனங்களுடைய எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது, நேரம் ஆகுகிறது. அவருக்கு எதிரி படையினால் அவங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருக்கள் முழுவதும் சூழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய அந்த சூழ்நிலை முழுவதும் அவருக்கு எதிராய் மாறிக்கொண்டே இருக்கிறபடினால் இவர் பயந்து போய் இவர் அதற்காக என்ன செய்யன்னு தெரியாம இவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த சாமுவேல் வராதபடினால் இவரே சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் இவர் செலுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலை சில நேரங்கள்ல நம்மை பயமுறுத்தும். ஆண்டோடைய வாக்கின் மேல் நமது நம்பிக்கை வராதபடிக்கு நமக்கு ஒரு பயம் உண்டாகலாம். கர்த்தர் வாக்குத்தத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லா வார்த்தை இருக்கும், நன்மை நடக்கும். ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வராதபடிக்கு நமக்கு ஒரு பயம் உண்டாக்குகிற ஒரு சூழ்நிலை, இல்லைன்னா அதை விட்டு நம்ம மாறுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம். இந்த இடத்துல சவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டது. அவனை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவனுக்கு அந்த வார்த்தையின் மேல் சாமுவேல் சொன்ன அந்த வார்த்தை மேல் அந்த நம்பிக்கை இல்லாமல் அவன் குறித்த நேரத்தில் அவன் வராதபடினால் கொஞ்ச நேரம் அவன் காத்திருக்க முடியாமல் அவன் சர்வாங்க தகன பலிகளையும் அந்த பலிகளையும் சமாதான பலிகளையும் அவன் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அவன் செலுத்தி முடித்த உடனே அந்த இடத்துல சாமுவேல் வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 11வது வசனத்தை வாசிக்கும் போது போதும். அதுக்கு முன்ன 10வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான், சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். அவன் சவுல் அது வரைக்கும் காத்திருந்த சவுலுக்கு கொஞ்ச நேரம் அவன் காத்திருந்தானா நிச்சயமாய் இந்த தவறை அவன் செய்திருக்க மாட்டான். அப்போ கொஞ்ச நேரம் அவன் காத்திராதபடினால் அவன் இந்த தவறை செய்து அவன் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். 13வது வசனத்தை வாசிக்கும் போது சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர் என்று சொல்றார். இந்த காரியத்தை நீ புத்தியினமாய் நீ செய்து விட்டீர். கொஞ்ச நேரம் நீ காத்திருந்தா இப்படிப்பட்ட தவறை நீ செய்திருக்க தேவையில்லாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு வருகிற பிரச்சனை, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியனமாக செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை சொல்லும் போது 14 வசனத்தை சொல்லும் போது இப்போதோ கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கொஞ்சம் காத்திராமல் போன நிமித்தம் தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே அவர் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சவுலுக்கு ஏற்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் அநேக நேரங்கள்ல நம்ம சில நேரங்கள்ல காத்திருக்கிறோம் ஒரு நன்மையும் நமக்கு நடக்க மாட்டேங்குதே என்ற ஒண்ணு நாமளும் அந்த கடைசி நேரத்துல ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம் செய்ய போகிற அந்த கடைசி நேரத்துல சில நேரங்கள்ல தவறான முடிவுகளை நம்ம எடுத்து ஏதாவது நம்ம செய்ய போகிறது நிமித்தம் நமக்கு காலம் பூரா நமக்கு பிரச்சனையும் கண்ணிகளையும் நாமே உண்டாக்கி கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இதுல மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதனால்தான் வழிகளை கர்த்தருக்கு நம்ம ஒப்புவித்து காத்திருக்குன்னு சொல்றாரு. இப்ப இது நான் செய்யத்தகாத ஒரு வேலை என்று இதை எக்காரணத்து கொண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், சாமுவேல் வரட்டும், அவர் வர வரைக்கும் பார்ப்போம், இல்ல வராவிட்டால் நான் யுத்தம் செய்வேன் ஒழிய இந்த பலியை நான் செலுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த மதியீனமான காரியத்தை சவுல் மாத்திரம் செய்யாமல் இருந்திருந்தா அவருடைய நிலைமையே வேற மாதிரி மாறி இருக்கலாம். அவர் செய்யத்தகாத ஒரு காரியத்தை செய்தபடினால் கொஞ்ச நேரம் காத்திருக்காமல் போன நிமித்தம் வந்த பிரச்சனை, ராஜ்யபாரத்தை இழக்க வேண்டியது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இவருக்கு காலங்காலமாய் கிடைக்க வேண்டிய நன்மையை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம செய்து விடுகிறோம். காத்திருக்கிறோம்,
ஆனாலும் நான் இவ்வளவு காலமா காத்திருக்கிறேன், ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி நாம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போக அது கடைசியில நமக்கு பிரச்சனையாய் ஒரு பாடுகளாய் நமக்கு முடிந்து விடுகிறது. அதனால நம்ம மிகவும் தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னொரு காரியம் பாருங்க, என்னாகமம் 14வது அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 14வது அதிகாரம். ம் 42 40 41 இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்தது நிமித்தம், பாவம் செய்த நிமித்தம் கர்த்தருடைய கோபம் இவர்கள் வந்தது. ஆண்டவர் அவர்களை ஒரு தண்டனை அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு தண்டனை அனுப்புவதனால் இவர்கள் ஏதோ திருந்தி விட்டது போல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தண்டனை நிமித்தம் இவர்கள் திருந்தி விட்டது போல இவங்க நினைத்து கொண்டு, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி கர்த்தர் நடத்தாத வழியில் இவர்கள் செல்ல துணிந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களே சொல்லிக் கொண்டு, நாங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்க போவோம், நாங்கள் கர்த்தருக்கு விரோதமா நாங்க பாவம் செய்து விட்டோம், இனி நாங்கள் திருந்தி விட்டோம், நாங்கள் கர்த்தருக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டோம்னு சொல்லி அவர்கள் குறுக்கு வழியில போய் அந்த தேசத்தை போய் பிடிக்க வேண்டும் என்று போய் சேர்ந்தார்கள். சொல்லி மலையின் உச்சியில ஏற துணிந்தார்கள். இப்பொழுது மோசே சொல்லுகிறார், நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளை மீறுகிறது என்ன, இது உங்களுக்கு வாய்க்காது என்று சொல்லுகிறார். பாருங்க, மோசே தான் ஆண்டவர் மோசேக்கு என்ன கற்பித்தாரோ, எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியில தான் மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் காட்டுகிற பாதையின் வழியா தான் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது ஏதோ தவறு செய்து நாங்கள் திருந்தி விட்டோம் என்பது போல இவர்களே ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த ஜனங்கள், நாங்கள் குறுக்கு வழியில போய் கர்த்தர் தந்த அந்த தேசத்தை, ஏன்னா இது ஆண்டவர் நிர்ணயிக்காத பாதை, ஆண்டவர் காட்டாத வழியில இவர்கள் நாங்கள் மலையின் மேல் நாங்கள் ஏறி போய் நாங்கள் அந்த தேசத்தை பிடிக்க போகிறோம் என்று சொல்லி இவர்கள் துணிந்து போனார்கள். மோசே சொல்லுகிறார், நீங்க போகாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார் என்று சொன்னாலும் இவர்கள் அதை சொல்லை கேளாமல் இவர்கள் துணிந்து போய் கர்த்தருக்காய் காத்திராமல் இவங்க போய் அவன் குறுக்கு வழியில போன நிமித்தம் என்ன நடந்தது பாருங்க. 43வது வசனத்தை வாசிக்கும் போது அமெரிக்க அடுத்த வசனம், கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லை கேளாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் போனபடினால் அந்த இடத்துல அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் இந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் காட்டாத பாதையில், கர்த்தர் நடத்தாத பாதையில நாம் துணிந்து போகவுமானால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வருகிறது உண்டு. தேவ பிள்ளைகள் இதை நிச்சயமாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தர் எந்த பாதையில் நம்மளை நடத்துகிறாரோ அந்த பாதையில் தான் நம்ம நடக்க வேண்டியமே ஒழிய, நாமளே ஒரு காரியத்தை தீர்மானித்து கொண்டு கர்த்தர் இப்படிதான் நம்மளை நடத்துவார், ஏன்னா எனக்கு வசனம் தெரியும், எனக்கு ஆண்டவரை பத்தி தெரியும், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், எனக்கு ஆண்டவர் தரிசனம் தருகிறார், சொப்பனம் தருகிறார் என்று சொல்லி கொண்டு நாமளே ஒரு பாதையை தெரிந்து கொண்டு இதுல நான் போனால் நிச்சயமா கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று நாமளே நினைத்து கொண்டு போவோமானால் அங்கே சத்ரு வழியில நிற்பான், நம்மளை துரத்தி விட கூடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் நிச்சயமாய் அதுல கவனமா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம சிக்கி கொள்ள வேண்டியது ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பாருங்க, ஒரு காரியம் பொறுமையினால், நம்ம கர்த்தருக்காய் நம்ம பொறுமையோடு காத்திருக்கிறதுனால் சில நேரங்கள்ல பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது உண்டு. பொறுமையோடு காத்திருக்கும் போது, காத்திருக்கிறதுனால சும்மா சாதாரணமா காத்திருக்க முடியாது, நிறைய அதுக்கு அவமானங்கள், நிந்தைகள், இடைஞ்சல்கள், போராட்டங்கள் இது எல்லாம் வரும்.
எல்லாவற்றையும் நம்ம சகிப்பதற்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருக்காக காத்திருக்கிறதுனால எளிதா நம்ம காத்திருக்க முடியாது. ஒரு காரியம் வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போ பாருங்க, அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு தனக்கு நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் நேரிட்டாலும் அவர் கர்த்தருக்காய் அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மையா இருந்தார். அதுல ரொம்ப கவனம் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தனக்கு முன் எவ்வளவோ அவமானங்கள் நிந்தைகள் வைக்கப்பட்டிருந்தது, ஆனா இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் தமக்கு முன்பாய் வைத்திருக்க அந்த சந்தோஷத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை அவர் எல்லாவற்றையும் அவர் சகித்தார் என்று நம்ம அவமான நிந்தைகள் நம்ம சகிக்க வேண்டிய சூழ்நிலை. கர்த்தருக்காய் நம்ம காத்திருக்கும் போது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நன்மை நமக்கு பெரிதா இருந்தாலும் அதை அடைவதற்கு நம்ம நிறைய போராட்டங்களை நம்ம சகிக்க வேண்டி இருக்கிறதும், போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்ம நிந்தைகளையும் அவமானங்களையும் நம்ம சகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாம் சகித்தால் மாத்திரமே அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாய் சுதந்திரிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று யோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்துல யோபுக்கும் சில பாடுகள் வந்தது, ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் சகித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவருக்கு போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் சகித்து அவர் பொறுமையோடு கர்த்தர் விடுவிக்கிற வரைக்கும் அவர் காத்திருந்தார். எதையுமே அவர் செய்யல. ஏன்னா சில காலங்கள் ஆண்டவர் இப்படியான ஒரு சிறையிருப்பை நமக்கு அனுமதித்திருக்கிறார், ஒரு போராட்டத்தை அவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டு அவர் பொறுமையோடு கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்காமல் பேசாமல் அவர் தேவனுக்காய் காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் விடுவிக்கும் முறை அவர் காத்திருந்தார். ஆனாலும் அவர் காத்திருந்ததை ஆண்டவர் அர்த்தமாய் எண்ணவில்லை. குறித்த நாள் வந்தபோது யோபுவை அவர் ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இதுல கர்த்தருக்காய் காத்திருக்கிறதுனால என்ன நன்மைகள் ஏற்படுகிறது? ஒன்றாரியம் சங்கீதம் 147 11வது வசனம். 147வது சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கும். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மேல் பிரியமா இருப்பார். ஆபிரகாம் அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் விசுவாசித்து நம்பிக்கையா இருந்து தேவனுக்காய் பொறுமையோடு அவர் காத்திருந்தார், அதை நீதியா எண்ணினார் என்று மட்டும் பார்க்கிறோம். அதுபோலவே தேவன் அவர் மேல் பிரியமா இருந்தார். கர்த்தருக்காய் காத்திருக்கிறது மேல ஆண்டவர் அவ்வளவு பிரியமா இருக்கிறார். ஏன்னா அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. காத்திருக்கிறதே ஒரு சிலுவை, கர்த்தருக்காய் காத்திருக்கிறதே ஒரு சிலுவை சுமைக்கிறதான ஒரு காரியம். அந்த சிலுவை நம்ம சுமக்கிறபடினால் தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இன்னொரு காரியம் பாருங்க, யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன், அவன் ஆண்டவருக்காய் அவன் காத்திருந்தபடியினால் அவன் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான் என்று சொல்லப்படுது. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கணும். நம்மை ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர் ஒரு சாதாரண மனுஷன் ஆபிரகாமை என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லுகிறார் என்றால், அப்போ ஆபிரகாம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் நடந்திருந்தால்
அவர் என்னுடைய சிநேகிதன் என்று அவர் சொல்லுவார் பாருங்க. அந்த அளவுக்கு நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின் மேல் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவருடைய நன்மைக்காய் அவர் தருகிற ஆசீர்வாதத்துக்காய் நம்ம பொறுமையோடு காத்திருந்து அவரிடத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆவார்கள். நாம் கர்த்தருக்காய் பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது நமக்கு எதிராளிகள் எவ்வளவு பேர் நமக்கு விரோதமாய் எழும்பி என்னதான் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் நாம் கர்த்தருடைய கிரியைக்காய் நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானம் ஆவார்கள். நம்ம சத்துருக்களே நம்முடைய காலடியில் ஆண்டவர் கொண்டு வருவார் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். அவர்கள் நம்மளோடு சமாதானம் ஆவார்கள். நம்மகிட்ட உதவிக்காய் வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துவார். எவ்வளவுதான் நம்மளுடைய சத்துருக்களாய் பெருகியிருந்தாலும் சரி, அவங்க என்னதான் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் நாம் பதில் செய்யாமல் பழி வாங்காமலும் நாம் கர்த்தருக்காய் கர்த்தருடைய கிரியைக்காய் நம்ம பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் இறங்கி வந்து நம்ம சத்துருக்களுக்கு அவர் பதில் செய்கிறவர். சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாய் செய்கிறவரா இருக்கிறார். 2வது காரியம் பாருங்க, ஏசாயா 30:18 வாசிக்கலாம். முப்பதாவது அதிகாரம் 18. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம சில நேரங்கள்ல நினைக்கலாம், நான் காத்திருக்கிறோம், ஆனாலும் கர்த்தர் இதுவரைக்கும் கிரியை செய்வதற்கான எந்த விதமான அடையாளமும் நமக்கு தெரியவில்லையே, எந்த விதமான ஒரு காரியமும் நமக்கு தெரியவில்லையே, எல்லா காரியமும் அப்படியே அமைதலா இருக்கிறது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்த மாதிரியே தெரியல, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த நன்மையும் செய்வதற்கான ஒரு அறிகுறியே எனக்கு இல்லையே என்று சொல்லி நமக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் நமக்கு இறங்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நமக்கு ஒரு நன்மை செய்யும்படியே அவர் காத்திருக்கிறார். எப்பொழுது காலம் வரும், அந்த காலம் வரும்போது நம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனை நமக்காய் காத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நாம் தேவனுக்காய் காத்திருக்கிறது போல அவரும் நம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்காக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளணும். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்காய் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். நீங்கள் தேவனுக்காய் தேவனுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் கர்த்தருடைய உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் எழுந்திருந்து அவர் நீதி செய்கிற தேவன். அவர் காத்திருக்கிற நீங்கள் ஆண்டவர் எழுந்து உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது எதை குறித்து நம்ம பயப்படவோ நம்ம சந்தேகப்படவோ நம்ம தேவையில்லை. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நீதியா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா நம்ம கொண்டிருக்கிற மனுஷன் நம்ம பாக்கியவான்களா. நீங்க கர்த்தருக்காய் நீங்க காத்திருக்கிறீர்களா? நீங்கள் என்ன காரியத்துக்காக காத்திருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையின் மேல், அவருடைய வாக்குத்தத்தின் மேல், இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையான காரியத்துக்காகவும் தேவ சமூகத்தில் நம்ம தொடர்ந்து நாம ஜெபித்து கொண்டு விடுதலைக்காகவோ ஆசீர்வாதத்துக்காகவோ நாம் ஜெபித்து கொண்டு கர்த்தருக்காய் நாம காத்திருக்கிறோமானால் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை ஆண்டவர் அவருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்ப நீதிமொழிகள் 16வது நீதிமொழி யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று
விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை, அதாவது கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது பல விதமான சோதனைகள் நமக்கு நிச்சயமாய் வரும். அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் காத்திருக்கும் போது, சகித்து அதற்காய் காத்திருக்கும் போது, கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுவதற்கு அது விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, நாம் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை, நன்மையை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, மூன்றாவது காரியம், சங்கீதம் 103:5 வாசிக்கலாம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அதாவது ஒரு புது பலனை அவர் தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அதே இடத்துல ஏசாயா 40:31 வாசித்தருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் புது பலனை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். சங்கீதத்துல வாசிக்கும் போது நன்மையினால் உன் வாய் திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குறது. ஒருவேளை தேவனுக்காய் காத்திருந்து நம்ம இளைப்படைந்திருக்கலாம், நம்மளுடைய காலங்கள் வீணாய் போயிருக்கலாம், பலன் குறைந்து போயிருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா மோசே ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அவனை 80 வயதுல தான் அவர் வருகிறார். கிட்டத்தட்ட அவர் பலன் ஆனாலும் குறைந்து போகாதபடிக்கு அவர் ஒரு வாலிபனை போல ஆண்டவர் அவரை பலப்படுத்தி வைத்திருந்தார். மோசேயை அவருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம், நன்மையை தந்திருந்தார், ஒரு புது பலத்தை தந்திருந்தார். அவர் வயதானதையும் அவர் நினைக்காதபடிக்கு வயதான மனிதனை போல அவர் இல்லாமல் ஒரு இளைஞனை போல அவர் செயல்பட்டு அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய பலன் குறைந்து போகவில்லை, அவருடைய கண்கள் மங்களாகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புது பலனை ஆண்டவர் தருகிறார். ஒருவேளை தேவனுக்காய் நாம காத்திருக்கும் போது பல காலங்கள் நமக்கு விரயமாயிருக்கலாம். அந்த இழந்து போன காலங்களை அவர் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 90வது சங்கீதம் நம்ம கடைசி வசனத்துல வாசிக்கும் போது 90வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்க. இது மோசேனுடைய ஒரு ஜெபமா இருக்கிறது. அவர் 14வது வசனத்தை வாசிக்கும், நாங்கள் எங்க வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில உங்களுடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்கிறார். பாருங்க, அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 9வது வசனத்தை வாசிக்கும் போது, எங்கள் நாட்கள் எல்லாம் உங்களுடைய கோபத்தால் போய்விட்டது, ஒரு வருஷத்தை போல் எங்களுடைய ஒரு கதையை போல் எங்களுடைய வருஷங்களை கழித்து போட்டோம் என்று சொல்கிறார். நாங்கள் பல வருஷங்களை நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டுக்கிட்டே இருந்ததுனால நாங்கள் வீணாக்கி விட்டோம். ஆனால் இனிமேல் எங்களுடைய காலங்களை நாம வீணாக்க போறதில்லை. எங்களுக்கு வருத்தத்துக்கு பதிலாக தேவரீ எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்ல. ஒருவேளை கர்த்தருக்காய் நீங்கள் காத்திருப்பீர்களானால், எவ்வளவு காலம் நீங்க காத்திருந்தாலும் சரி, அந்த காலங்களை அவர் திரும்ப தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இழந்து போன காலங்களையும் இழந்து போன பலனையும் அவர் திரும்ப தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதான் சொல்ற, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதுள்ளவனை போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். திரும்ப வாழ வயதுள்ளவனை போல ஒரு புது பலனை, ஒரு புது கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து, புதிய நன்மையை தந்து, ஒருவேளை கர்த்தருடைய நன்மை நம்ம பெறும்போது இது தாமதமாய் வந்த நன்மை என்று கூட நமக்கு யோசனை பண்ணலாம், நினைக்க தோன்றலாம். ஆனாலும் அதை அனுபவித்திருப்பதற்கான பலனை தேவன் தருவதற்கு போதுமானவர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த 100வது வயதுல அவனுக்கு புத்திர சந்தானத்தை தந்து அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தாலும், அவனுடைய குடும்பம் வாழுகிறதை அடுத்த சந்ததியினரை பார்க்கும்படியான கிருபைகளையும் காலங்களையும் பலனையும் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு திருமணம் முடிக்கிறதையும் காண
கர்த்தர் ஆபிரகாமுக்கு பலனை தந்தார் என்று நாம பார்க்கிறோம். இழந்து போன காலங்களையும் இழந்து போன பலனையும் அவர் தருவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். இங்க 31வது ஏசாயா 40:31 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து உயரே எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஒருவேளை நீங்கள் காத்திருக்கிறீர்களானால் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு ஒரு புது பலனையும் புது கிருபைகளையும் அவர் தருவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். இழந்து போன காலங்களையும் இழந்து போன நன்மைகளையும் அவர் தருவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது தேவன் நம்மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா கண்களையும் மூடி நாம செபிப்போம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து உயரே எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்ட நம்முடைய வார்த்தையின்படி உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, உம்மிடத்திலிருந்து ஏதாவது நன்மைகள் வராதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய நன்மையினால் நீ நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய நன்மையினால் நீர் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்க முடியாய், உம்முடைய நன்மையினால் நீர் நிரப்ப முடியாய், பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு புது கிருபையினாலும் ஒரு புதிய நன்மையினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. எல்லாவித கிருபைகளையும் நீர் பெற்று வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராகப்பா. இல்லாதவளை இருக்கிறவை போல் அழைக்கிற எங்கள் தேவன் நீரே உடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தாலும் எல்லா நன்மைகளால் நீ நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்குள் நீ மறைத்து காத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா கனமும் துதி மகிமை உமக்கே இருக்கிறோம். மீட்பு இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரி.